Okay, students, good morning. Next, we can see the topic external morphology of leech. External, what is meant by external? External means outer surface of the body is called as external. Morphology means structural is called as external morphology. லீச்சோட வெளிப்புற தோற்றத்துக்கு பேர் external morphology. But first we can see the shape of leech and the size of leech. லீச்சோட ஷேப்பையும் சைஸையும் பார்க்குறோம். The body of leech is soft. The body is fully soft and vermiform means rounded structure. Vermiform means rounded structure. And elongated and segmented. Elongated means length. Segmented na segment பிரிஞ்சிருக்கு. சரியா? லீச்சோட பாடி வந்து segment பிரிஞ்சிருக்கு. ஓகேவா? elongated நீளமாக இருக்கும். It become ribbon shaped. Ribbon மாதிரி இருக்கும். When extended and almost cylindrical when the constructed. சுருங்கி இருக்கும்போது சிலிண்டர் வடிவம் மாதிரியே இருக்கும். Leech or may grow length of 35 cm. இது 1 மார்க்கில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கணும். லீச்சோட லென்த்து 35 cm அளவு இருக்கும். நெக்ஸ்ட் கலர் ஆஃப் தி லீச். த டார்சல்னு என்ன? முதுகு பக்கம். டார்சல் சைடு மீன்ஸ் முதுகு பக்கம். இஸ் ஆலிவ் கிரீன் கலர். டார்சல் முதுகு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ் க்ரீன் கலரில் இருக்கும். அண்ட் த வென்ட்ரல் சர்ஃபேஸ் இஸ் ஆரஞ்சு எல்லோ அல்லது ஆரஞ்சு ரெட் இன் கலர். லீச்சோட வென்ட்ரல் சைடில் ஆரஞ்சு எல்லோ அல்லது ஆரஞ்சு ரெட் கலரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு செக்மெண்ட் எப்படி பிரிஞ்சுப்பட்டு. வாட் இஸ் மீன் மெட்டாமரிசம்? டூ யூ நோ? மெட்டாமரிசம் மீன்ஸ் பாடி இஸ் செக்மெண்டட் வித் செக்மெண்ட்ஸ். ஃபுல்லி டிவைடட் வித் செக்மெண்ட்ஸ் இஸ் கால்ட் அஸ் மெட்டாமரிசம். ஆல்ரெடி யூ ஸ்டடி இன் 9th standard. இங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்கள் அதை தான் பார்த்துக்கணும். மெட்டாமரிசன் இஸ் அ செக்மெண்டேஷன் ஆஃப் அவர் பாடி. பாடி ஆஃப் லீச் இஸ் மெட்டாமரிக்கலி டிவைட் இன்டு 33 செக்மெண்ட்ஸ். 35 சென்டிமீட்டர் லென்த் இருக்கும், அதில் 33 செக்மெண்ட்ஸ் இருக்கும். த செக்மெண்ட்ஸ் ஆர் அரேஞ்சு ஒன் பிஹைண்ட் அன் அதர். இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன வரும்? ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று அப்படியே வரிசையாக அணைஞ்சிருக்கு. Each segment further superficially subdivided rings are annually. இது பாருங்கள், இதில் நல்லா தெரியும் பாருங்கள். இதுக்கு பேர் தான் ஆனுவலி. இங்கே இருக்கா? இது ஒரு ஆனுவலி, இது ஆனுவலி, இது ஆனுவலி, இது ஆனுவலி, இது ஆனுவலி, இது ஆனுவலி. நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இது ஒரு ஆனுவலி, இது ஒரு ஆனுவலி, இது ஒரு ஆனுவலி, இது ஒரு ஆனுவலி. இதுக்கு பேர் தான், இதனால தான் இது அன்னலிடான்னு சொல்கிறோம். சரியா? உடம்புக்கு மேலே வளைய மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதனால் இதுக்கு பேர் ஆனுவலி அப்படின்னு சொல்லி பேர். டெம்பரரி அப்படின்னா அப்போ மட்டும் இருக்கும். கிளைட்டெல்லம் இஸ் ஃபார்ம்டு ஆன் செக்மெண்ட்ஸ் 9 to 11. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. கிளைட்டெல்லம் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது. இது ரீப்ரொடக்டிவ் சீசனில் மட்டும் உருவாகும். எந்த செக்மெண்ட் உருவாகும்? 9 to 11. 9வது செக்மெண்ட்லேருந்து 11வது செக்மெண்ட் வரை வரும். விச் இஸ் மீன்ட் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் குக்கூன். குக்கூன்னா ஒரு பேக். சரியா? இதனோட முட்டையெல்லாம் ஒரு பேக்கில் போட்டு வச்சிரும். பேக்கப் பண்ணி ஒரு பேக்கில் வச்சிரும். அந்த பேக்கு பேர் குக்கூன். டியூரிங் ப்ரீடிங் சீசன், ரீப்ரொடக்டிவ் சீசனில் இதனோட முட்டையெல்லாம் ஒரு பேக்கில் போட்டு வச்சிரும். அந்த பேக்கு பேர் குக்கூன் பேக். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரிசெப்டார்ஸ். வாட் இஸ் மீன் பை ரிசெப்டார்? ரிசெப்டார் மீன்ஸ் டு சென்ஸ் த லைட், டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஹீட். That is called as receptors. On the dorsal side there is 5 pairs of eyes. 5 ஜோடி கண்ணு இருக்குது. சரியா? லெஃப்ட் சைடில் 5 கண்ணு இருக்கும், ரைட் சைடில் 5 கண்ணு இருக்கும். மொத்தம் இதுக்கு 10 கண்ணு இருக்கும். சரியா? இங்கே பாருங்கள், இந்த ஐஸ் பாருங்கள். 1 2 3 4 5 இப்படி 5 செக்மெண்ட்லேயும் இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5 ஜோடி கண்ணு முன்னாடி இருக்கும் டார்சல் சைடில். Each segment bears a number of sensory projections called as receptors. ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் வெளியில் சென்சரி ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அதுக்கு பேர் receptors. Annular receptor located in each annulus and segmental receptor located in first annulus of the each segment. இங்கே பாருங்க, ஆனுவலி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இந்த ஆனுவலியில் தனித்தனியாக ரிசெப்டார்ஸ் இருக்குது. இது போக செக்மெண்ட்ஸ்லேயும் தனித்தனியாக ரிசெப்டார்ஸ் இருக்குது. ஆனுவலியில் தனி ரிசெப்டார், செக்மெண்ட்டில் தனி ரிசெப்டார். இந்த மாதிரி 2 தனித்தனி ப்ரெசென்ட் ஆகும். இதுக்கடுத்து சக்கர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சக்கர்ஸ்னால் என்ன? உறிஞ்சும் உறுப்பு. சரி, இதுதான் சக்கர்.
முன்னாடி ஆன்டீரியர் பக்கத்துனால பேர் ஆன்டீரியர் சக்கர். இதை வச்சு அப்படி பிடிச்சி கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சிடும். இது போஸ்டீரியர் சக்கர், இது ஒட்டுறதுக்கு பயன்படுத்தி. சரியா? இது டார்சல் வியூ, இது வென்ட்ரல் வியூ. இது முதுகு பக்கம், இது வயிற்று பக்கம். சக்கர்ஸ். லீச் has 2 suckers, 2 suckers இருக்குது. The suckers located in anterior end is called as anterior sucker or oral sucker. மேலே இருக்கிற சக்கருக்கு பேர் anterior sucker அல்லது oral sucker அப்படின்னு சொல்லி பேர். which is ventral portion of occupy the first 5 segments. மேலே 5 segments ஒன்றா சேர்ந்து ஒரு சக்கரை ஃபார்மேஷன் ஆகிருக்கு. The posterior sucker is formed by fusion of last 7 segments. posterior sucker அப்படிங்கிறது கடைசி 7 செக்மெண்ட் ஒன்றா சேர்ந்து தான் posterior sucker. The anterior sucker helps to feeding. anterior sucker எதுக்கு ஆகுது? feeding, சாப்பிட்றதுக்கு பயன்படுகிறது. while both sucker helps in attachment and locomotion. மற்ற 2 சக்கர்ஸும் பிடிச்சிக்கிறதுக்கும் நடந்து போகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் அபச்சூர்ஸ் அப்படின்னா ஹோல்ஸ். பாடியில் எக்ஸ்டர்னலில் எத்தனை ஹோல்ஸ் பர்சன்ட் ஆயிருக்கு? ஃபஸ்ட்டு மவுத்து. இட் இஸ் லொக்கேட்டட் அண்ட் தி மிடில் ஆஃப் தி ஆன்டீரியர் சக்கர். ஆன்டீரியர் சக்கருக்கு நடுவில் மவுத்து பர்சன்ட் ஆகிருக்கும். ஆன்டீரியர் சக்கருக்கு நடுவில் மவுத் பர்சன்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஏனஸ். ஏனஸுங்கிறது லாஸ்ட்டாக இருக்கிறது. ஏனஸ் இஸ் எ ஸ்மால் அபச்சூர் தட் ஓப்பன்ஸ் அண்ட் தி மிட் டார்சல் சைட் ஆஃப் 26th செக்மெண்ட். 26வது செக்மெண்ட்டில் போய் ஏனஸ் ஓப்பன் ஆகிரும். சரியா? நெக்ஸ்ட் நெஃப்ரிடோ ஃபோர்ஸ். நெஃப்ரிடோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கிட்னி. நெஃப்ரிடோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கிட்னி. கிட்னியோட யூனிட்டுக்கு பேர் நெஃப்ரிடியா. தட் ஓப்பன் தி எக்ஸ்டீரியர் டு 17 பேர்ஸ். 17 ஜோடி கிட்னி இருக்கும். நெஃப்ரிடியா பர்சன்டாக இருக்கும். எத்தனை ஜோடி இருக்குது? 17 ஜோடி இருக்குது. ஆஃப் நெஃப்ரிடோ ஃபோர்ஸ். தே லை வென்ட்ரலி ஆன் தி லாஸ்ட் annulus ஆஃப் தி ஈச் செக்மெண்ட் ஃப்ரம் 6 to 22. 6வது செக்மெண்ட்லேருந்து 22வது செக்மெண்ட்லேருந்து வரைக்கும் இதுக்கு ஓப்பனிங் இருக்கும். அதில் வரையே வந்து யூரினை வெளியில் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும். தென் நெஃப்ரிடோ ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு மேல் ஜெனிட்டல் போர். மேலோட ஜெனிட்டல் ஓப்பனிங். த மிட் வென்ட்ரல் ஓப்பனிங் வென்ட்ரல் சைடில் நடுவில் இருக்குது. சிச்சுவேட்டட் பிட்வீன் தி செகண்ட் அண்டு தேர்டு annuli ஆஃப் 10th செக்மெண்ட். 10வது செக்மெண்ட்டில் செகண்டு தேர்டு annuliக்கு நடுவில் 10வது செக்மெண்ட்டில் மேல் ஜெனிட்டல் ஓப்பனிங் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபீமேல் ஜெனிட்டல் ஓப்பனிங்கு. இட் லைஸ் த மிட் வென்ட்ரல் பிட்வீன் தி செகண்ட் அண்ட் தேர்ட் annuli ஆஃப் 11th செக்மெண்ட். 11வது செக்மெண்ட்டுக்குள்ளார இந்த ஃபீமேல் ஜெனிட்டல் ஓப்பனிங் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டிவிஷன்ஸ் ஆஃப் பாடி. பாடி டிவிஷன்ஸ். பாடி வந்து நம்ம ஈஸியாக படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். அதுக்கு பேர் தான் டிவிஷன்ஸ் ஆஃப் த பாடி. ஃபஸ்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளைட்டல்லார் ரீஜியனுக்கு நம்ம பிரிச்சுக்கணும். கிளைட்டல்லார் ரீஜன் எப்போ இருக்கும்? 9, 10, 11வது செக்மெண்ட்டில் கிளைட்டல்லார் ரீஜன் இருக்கும். இதை நம்ம மெயினாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு முன்னாடி இருக்கிறது ப்ரீ கிளைட்டல்லார் ரீஜியன், பின்னாடி இருக்கிறது போஸ்ட் கிளைட்டல்லார் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3 போஸ்ட் கிளைட்டல். சரியா? கிளைட்டல்லார் ரீஜனுக்கு முன்னாடி இருக்கிறது ப்ரீ கிளைட்டல்லார் ரீஜன். செப்பாலிக்னா தலை. தலை ரீஜன் வந்து 1 to 5 செக்மெண்ட் இருக்கிறது தலை. தலை மட்டுமே 5 செக்மெண்ட் இருக்கும். கிளைட்டல்லாருக்கு முன்னாடி இருக்கிறது ப்ரீ கிளைட்டல்லார் ரீஜன். கிளைட்டல்லார் இருக்கிறது கிளைட்டல்லார் ரீஜன். இதுக்கடுத்து மிடில், பாடியோட நடுப்பகுதி 12வது செக்மெண்ட்லேருந்து 22வது செக்மெண்ட். கவுடல்னா வால். வால் இருக்கிறது 23 to 26. போஸ்டீரியர் சக்கர் 27 to 33. கடைசி 7 செக்மெண்ட்டு போஸ்டீரியர் சக்கர்ஸ் ஆகும். இது ஒரு 5 மார்க் கொஷின். மார்க் பண்ணிக்கோங்க. 1 மார்க்லையும் கேட்பாங்க எந்தெந்த செக்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது. தலை எதில் இருக்குது? 1 to 5 இருக்குது. காடல் எங்கே இருக்குது? 23 to 27. போஸ்டீரியர் சக்கர் எங்கே இருக்குது? 27 to 33 இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாடி வால். பாடி வால் எப்படி மேடப் ஆகிருக்கு? லீச்சோட பாடி வால் எப்படி மேடப் ஆகிருக்கு? பாடி வால் ஆஃப் த லீச் இன்க்ளூட்ஸ் 5 லேயர்ஸ். அது கிராஸ் செக்ஷனில் வெட்டி பார்த்தோம்னா 5 லேயர் இருக்கும். சரியா? லீச் வந்து இப்படி கிராஸ் செக்ஷனில் வெட்டி பார்த்தோம்னா 5 லேயர் பர்சன்ட் ஆகிருக்கும். இப்படி 5 லேயர். வெளியில் இருக்கிறது கியூட்டிக்கல் லேயர். இட் இஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர். ரெண்டாவது எபிடெர்மிஸ் விச் லைஸ் பிலோ தி கியூட்டிக்கல். கியூட்டிக்கலுக்கு கீழே இருக்கிறது எபிடெர்மிஸ். அதுக்கு கீழே இருக்கிறது டெர்மிஸ் விச் லைஸ் பிலோ தி எபிடெர்மிஸ் ஃபார்ம்டு கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூ எல்லாம் ஒன்றா சேர்ந்து டெர்மிஸ் பகுதியில் இருக்குது.
நாலாவது மஸ்குலர் லேயர், இது சதையாலானது. ஃபார்ம் தி சர்க்குலர் அண்ட் லாங்கிடியூடல் மசில்ஸ், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு மசில்ஸ் அப்படிங்கிற சதையால் உருவாக்கப்பட்டது. 5 போட்ரையோடையல் டிஷ்யூ, இதுதான் குடல் கிட்னி எல்லாம் உருவாக்குறது. இட் லைஸ் beneath தி லாங்கிடியூடல் மசில்ஸ் ஃபில்ஸ் தி என்டையர் சீலம் அரௌண்ட் தி கட். உணவு குழாய் பகுதி எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, இந்த போட்ரையோடையல் டிஷ்யூ அப்படின்னு ஒரு டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஷின். ரைட் த பாடி வால் ஆஃப் லீச். ஓகே, யூ கேன் ஸ்டடி வெல் அண்ட் ரீட் வெல். நெக்ஸ்ட் லோக்கமோஷன் ஆஃப் லீச். லோக்கமோஷன் என்ன, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் நகர்ந்து போகிறதுக்கு பேர் லோக்கமோஷன். சரியா? Locomotion of leech takes place by looping or crawling movement, swimming movement. Looping and crawling movement நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா என்னென்னா, சின்ன புழு போகும், அதுதான் லூப்பிங் மூமெண்ட். சரியா? இது புழு இப்படி வந்துடும், அப்புறம் 2 கால் ஒன்றாகும், அப்புறம் இப்படி போயிடும். இதுதான் லூப்பிங் மூமெண்ட். இங்கே பாருங்கள், இது புழு. சரி, இப்படி எடுத்து வைக்கும், இப்படி வச்சு, இதுதான் லூப்பிங் மூமெண்ட். சரியா? இது வாமு. சரியா? சின்ன புழு இருக்குது, ஒரு காலத்துக்கு ஒரு சக்கரை தூக்கி முன்னாடி வைக்கும், மறுபடியும் அடுத்த சக்கரை தூக்கி இந்த இடத்த வச்சிடும், மறுபடியும் அடுத்த சக்கரை தூக்கி இங்கே வைக்கும், மறுபடியும் அடுத்த சக்கரை தூக்கி இங்கே வைக்கும். இதுதான் லூப்பிங் மூமெண்ட், லூப்பிங் ஆர் க்ரௌலிங் மூமெண்ட். ஓகேவா? சின்ன புழு பார்த்துருந்தீங்கன்னா செடியெல்லாம் போகும், அதுதான் லூப்பிங் ஆர் க்ரௌலிங் மூமெண்ட். இது லேண்டில் இருக்கும்போது லூப்பிங் ஆர் க்ரௌலிங் மூமெண்ட்டில் போகும், தண்ணியில் இருக்கும்போது ஸ்விம்மிங் மூமெண்ட்டில் போகும். சரி, இந்த மாதிரி தான் லோக்கமோஷன். இது ஒரு முக்கியமான 7 மார்க் கொஷின், ரொம்ப ஈஸியான கொஷின் கூட. சரி, இதனால் பார்த்துக்கங்க. இப்போ இது நம்ம டீட்டெயிலே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், லூப்பிங் ஆர் க்ரௌலிங் மூமெண்ட். லூப்பிங் ஆர் க்ரௌலிங் மூமெண்ட். These type of movement brought about by the contraction and relaxation of muscles. Contraction சுருங்குதல், ரிலாக்ஸேஷன் விரிவடைதல். மசில்ஸ் சுருங்கி விரிவடைவதனால இது நடக்குது. மசில்ஸ் எல்லாம் சுருங்கி விரிவதனால் இந்த லூப்பிங் ஆர் க்ரௌலிங் மூமெண்ட் நடக்குது. The 2 suckers serve for the attachment during movement of on substratum. சப்ஸ்ட்ரேட்னா ஒரு பொருள். இந்த 2 சக்கரும் மாறி மாறி ஒன்று பிடிச்சிக்கிட்டு, ஒன்று ஸ்ட்ராங் ஆகிக்கும், ஒன்று காலை தூக்கி வைக்கும், ஒன்று ஸ்ட்ராங் ஆகிக்கும், ஒன்று காலை தூக்கி வைக்கும். சரி, ஒரு சக்கர் ஸ்ட்ராங் ஆகும், அடுத்த சக்கர் காலை தூக்கி வைக்கும், ஒரு சக்கர் ஸ்ட்ராங் ஆகும், அடுத்த சக்கர் காலை தூக்கி வைக்கும். இந்த மாதிரி போகிறதுனால ஒரு சக்கர் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, இன்னொரு சக்கர் கை அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வச்சு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? இதுதான் லூப்பிங் ஆர் க்ரௌலிங் மூமெண்ட் ஆஃப் லீச். நெக்ஸ்ட், ஸ்விம்மிங் மூமெண்ட்டு. லீச் ஸ்விம் வெரி ஆக்டிவ்லி அண்ட் பர்ஃபார்ம் தி அண்டுலேட்டிங் மூமெண்ட்ஸ் ஆஃப் வாட்டர். அண்டுலேட்டிங் மூமெண்ட்ஸ்னால் அலையாக போகிறது. இப்போ கிணத்துல தண்ணி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அந்த தண்ணியில் ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா அலை வேவ் போயிட்டுருக்கு, அதுக்கு பேர் தான் அண்டுலேட்டிங் மூமெண்ட்ஸ். இந்த லீச் வந்து தண்ணியில் இந்த மாதிரி அண்டுலேட்டிங் மூமெண்ட்டாக ஸ்விம்மாகி போயிட்டே இருக்கும், நீந்திட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் ஸ்விம்மிங் மூமெண்ட் ஆஃப் லீச். லீச் ஸ்விம் வெரி ஆக்டிவ்லி பர்ஃபார்ம் தி அண்டுலேட்டிங் மூமெண்ட்ஸ் இன் வாட்டர். அண்டுலேட்டிங் மூமெண்ட்ஸ்னால் அலை இயக்கம். வாட்டரில் அலை இயக்கம், அதாவது வாட்டரில் அலை வந்துச்சுன்னா அந்த அலை எப்படி தண்ணியை கொண்டு போகுது அதை பிடிச்சிட்டு இது போயிடும். ஓகேங்களா? இப்போ ஆற்றுலலாம் தண்ணி போகுதுன்னா தண்ணி எந்த வேகமாக போகிறப்ப அந்த தண்ணி நீரோட்டத்தை பிடிச்சிக்கிட்டே போயிடும். அதில் அலை வந்துச்சுன்னா அந்த அலை பிடிச்சிக்கிட்டே போயிடும், அதுக்கு பேர் தான் அண்டுலேட்டிங் மூமெண்ட் இன் வாட்டர். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான கொஷின், 7 மார்க் கொஷின். ஓகேங்களா?